ஒரு சில நாட்களுக்கு முன்பு நம்ம ரஜினி சாருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. அதன் பின்பு பாத்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை சீராகி தற்போது வீடுமே திரும்பிட்டாரு. இவர் எப்போது படப்பிடிப்புல கலந்து கொள்வார் அப்படின்ற கேள்வி பலரிடமுமே இருந்து வந்தது. ஆனா மருத்துவ குழு தரப்புல இருந்து ரஜினி அவர்கள் கிட்டத்தட்ட 3 அல்லது 4 வாரங்கள் வரை ஓய்வெடுத்த பின்புதான் அவர் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியுமே இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் அடுத்த 1 மாதத்திற்கு படப்பிடிப்புல கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்றது உறுதியாக தெரிய வந்திருக்கு. ஆனால் அவர் இல்லாத காட்சிகளை தற்போது லோகேஷ் அவர்கள் கூலி படத்துல படமாக்கிட்டுமே இருக்காரா. சோ ஆகையால நினைச்சபடிதான் கூலி படத்துடைய படப்பிடிப்பு போகுது அப்படின்னு லோகேஷ் தரப்புல இருந்து தற்போது தகவலுமே வெளியாகி இருக்கு. இதனிடையில பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சாருடைய அடுத்த ப்ராஜெக்ட் பற்றிய ஒரு முக்கிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம சங்கர் அவர்களுடைய டைரக்ஷன்ல கடைசியாக வெளியான இந்தியன் 2 படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சோபிக்கவில்லை. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்தியன் படத்துடைய 3வது பாகம் OTT-ல தான் வெளியாகும் அப்படின்னு எல்லாம் ஒரு சில தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா படக்குழு தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகல. சோ இதனால பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் ரொம்பவே அப்செட்ல இருக்காராம். சோ அடுத்த படம் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க வேண்டும் அப்படின்றதற்காக அவர் தற்போது கையில வைத்திருக்கும் வேல்பாரி கதையை அண்மையில சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை சந்தித்து சொல்லியிருக்காராம். அதற்குமே நம்ம ரஜினி அவர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் இந்த படத்துல நம்ம ரஜினி சார் மட்டும் இல்லாம மேலும் பல முக்கிய பிரபலங்களுமே இணைய இருக்காங்களாம். சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது விக்ரம் அவர்களிடமுமே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக ஒரு சில செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கு. சோ கூடிய விரைவிலேயே இந்த படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். சார் ஓகே, இது போன்ற நம்ம ரஜினி சார் பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.